தொலைக்காட்சி எல்லாருக்கும் தெரியும். அந்த மக்கள் தொலைக்காட்சி வளர்ந்து வரதுக்கும் ஒரு காரணியாக இருந்தவர்கள் உங்களுடைய பழத்த கைத்தட்டத்தையும் நம்ம அழைக்க வைக்கும் நபர் நீதி குரலுடைய நிறுவனர் டாக்டர் C.R. பாஸ்கர் அவர்கள் அறத்தின் தலைவர் வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறைகள் எடுத்துக்க அவர் அழைக்கிறோம். அன்பில் சிறந்த நண்பர்களே, அறம் செய்யும் விரும்பு அறக்கட்டளை சார்பாக அறம் விருதுகளை, சிறப்பான அறம் விருதுகளை ஒரு அற்புதமான அரங்கில் பெற வந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகின்றிருக்கிற உங்கள் அனைவரையும், விருதுகள் பெற வந்திருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக அறம் என்கிற இந்தியாவின் உயரிய விருதை பெற வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு என்று ஔவை பாட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இலக்கியத்திலே அற்புதமான அந்த வரிகள் காலம் கடந்து பேசிக் கொண்டிருக்கின்றன. ஔவை பாட்டி மூதாட்டி என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஒரு பல தகவல்கள் வந்திருக்கின்றன. ஔவை என்று சொல்லுகிற பொழுதே மூதாட்டி, அதே போல சிறந்த பெண்மணி என்கிற ஒரு தகவலில் ஔவை என்ற பெயரிலேயே பல பேர் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு உண்மையாக இருந்தாலும் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அதே போல ஔவையின் குரல் என்ற ஒரு குரலை ஔவையார் அவர்கள் எழுதியிருக்கிறார். இது ஒரு புதிய தகவலாகவும் இருக்கிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே ஒரு நல்ல மாமனிதர் கையாலே நீங்கள் விருதுகளை பெற வந்திருக்கிறீர்கள். அந்த மாமனிதர் வேறு யாருமே அல்ல, நம்முடைய பல்சுவை வித்தகர், நம்முடைய நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் ஐயா பாக்யராஜ் அவர்களுடைய திருக்கரங்களாலே தான் நீங்கள் இன்றைக்கு விருதுகளை பெற வந்திருக்கிறீர்கள். நான் அவருக்கு ஒரு பெரிய ரசிகன், அந்த காலத்திலே ஒரு பெரிய ரசிகன். அவர் என்ன மாதிரிலாம் தமிழ் பேச மாட்டார், ஆனால் எளிமையா பேசுவார். அவர் ஒரு பத்திரிகை, நான் ஒரு நீதியின் குரல் ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருக்கேன், தொலைக்காட்சி தொடரும் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர். பாக்கியா, அந்த பாக்கியா என்கிற ஒரு இதழை நடத்தியவர். பரபரப்பூட்டும், சொல்ல போனா பத்திரிகை உலகில் பரபரப்பூட்டும் செய்திகள் இருக்குதோ இல்லையோ, அதுல அழகான குட்டி கதைகள் இருக்கும், அறம் சார்ந்த கதைகள் இருக்கும். அறம் சார்ந்த கதைகள் அதிகமாகவே இருக்கும். அந்த வகையிலே இன்னைக்கு நிறைய பேர் குட்டி கதைகளை சொல்றாங்க, அரசியல் மேடைகள்ல குட்டி கதை சொல்றாங்க, அதே மாதிரி ஆடியோ லான்ச்ல குட்டி கதைகள் சொல்றாங்க. ஆனா இதுவரையிலும் குட்டி கதை, பாக்கியராஜ் சொல்லுகிற குட்டி கதையை சொல்லுவதை அடிப்பதற்கு ஆளே இல்லை தமிழகத்திலே. அவர் குட்டி கதைகளினுடைய நாயகன். அது மாத்திரமல்ல, அந்த பாக்கியா இதழ் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று எல்லோருமே காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு பத்திரிகை நடத்துறது எவ்வளவு மிகப்பெரிய கடினமான காரியம் என்று எல்லோருக்கும் தெரியும். இப்போ நான்லாம் பத்திரிகை நடத்தினா ரொம்ப கடினமான சூழல் தான் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் பத்திரிகை மட்டும் நடத்தலை, எது இதெல்லாம் நடத்தக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். தொலைக்காட்சி நடத்தக்கூடாது, ஏன்னா அதில் லாபம் வராது, கோடிக்கணக்கிலே இழப்பு வரும், ஆனால் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை போல பத்திரிகை நடத்தக்கூடாது, மாத இதழோ செய்தி இதழோ எதுவும் நடத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்தியாவிலே இவைகள் பிழைப்பதற்காக அல்ல, சேவை செய்வதற்காக வேண்டுமானால் நீங்கள் நடத்துங்கள் என்கிற ஒரு நிலையிலே தான் இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு சிறந்த மாமனிதரை இன்றைக்கு நம்முடைய நல்லமணி அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். இது அறம் விருதுகள் 4ஆம் ஆண்டு, நல்ல துவக்கம், நல்ல நற்பணிகளை அவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு விருதுகளை பெற வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிற அதே நேரத்திலே, அதாவது அறம் சார்ந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதுல லாபம் இல்லை நஷ்டம்தான் தெரிஞ்சாலும் கூட அந்த தொழிலையும் அறம் சார்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காகவே நல்லமணி இன்றைக்கு நம்மை போன்றவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அதே போல ஈரோடு மகேஷ் அவர்களும் இங்கே வருகை தந்து உங்களுக்கெல்லாம் விருதுகளை வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தவர்கள் ஒருத்தர் சுலோச்சனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஜனார்த்தன் அவர்கள். ஆயிரக்கணக்கான மேடைகளை அமைத்து கொடுத்த அவருக்கு உங்களுடைய பாராட்டுதலை கரவொலி மூலமாக
நீங்க இப்ப விருது வாங்குறது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க புகழ் பெற்றவர்களாக மட்டுமல்ல, பண்பாளர்களாக இருந்தால்தான் இந்த விருது கிடைக்கும். இந்த அறம் விருது பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் உங்க பயோடேட்டால ப்ரொஃபைல்ல போடுறீங்கன்னு சொன்னா அப்ப அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இன்னைக்கு நான் பார்க்கிறேன், ஏதோ ஒரு அரசியல் கட்சி மாநாடு அப்படின்னு நினைச்சா வெளியில பார்க்கிறேன் எல்லா அரசியல் கட்சிகளிலும் கொடிகளும் பறந்து கொண்டிருக்கின்றன. கட்சி பேதம் இல்லாமல் விருதுகளை பெற வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு இந்த விருதுகளை கொடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இப்ப நீங்க அறம் விருதுகளை பெறுகிற பொழுது மனதில் பதிந்த மாமனிதர்களாக இருக்க வேண்டும். உங்கள் பகுதியிலே, உங்கள் ஊரிலே, நீங்கள் படித்த பள்ளி, கல்லூரி, தொழிற்கூடங்களிலே மனதில் பதிந்த மாமனிதர்களாக அறம் விருதுகளை பெற்றவர்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே தான் இப்படி செய்திருக்கிறார். மனிதர்களை பொறுத்த வரையிலே பொதுவா சொல்லாமலே செய்யறவங்க இருப்பாங்க, அப்புறம் சொல்லிட்டு செய்யறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா நீங்க வெறும் வாய்ப்பேச்சோடவே இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இங்கே வந்திருக்கிற நீங்கள் அனைவருமே சொல்லாமலே செய்யக்கூடிய அறம் விருதாளர்கள் என்றே நான் கருதுகிறேன். அதற்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வராங்க. அறம் என்று சொன்னால் அரசியல் செய்வோருக்கு அறம் கூற்றாகும் என்கிற ஒரு கருத்து. ஏன்னா எனக்கும் அரசியல் தெரியும். நானும் 45 ஆண்டு காலம் அரசியலில் இருந்திருக்கிறேன். இப்ப அண்ணன் பாக்கியராஜ் அவர்களும் அரசியலில் இருந்திருக்கிறார். என் தனி கட்சியை துவங்கி இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இவரை வாரிசு என்று அறிவித்திருக்கிறார். ஆக அறம் சார்ந்து வாழ்க்கையை நடத்தியவர், ஊழலற்ற ஒரு தன்மையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர். இவராலே அரசியல் நடத்த முடியவில்லை. அதே போல நானும் அரசியல்களை நடத்தி இருக்கிறேன், தனி கட்சியும் நடத்தி இருக்கிறோம். ஆனால் எங்களாலே அரசியல் நடத்த முடியாது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எல்லோருமே அரசியல் நடத்த வேண்டும், உடனடியாக முதலமைச்சராக வேண்டும் என்று கருதுகிறார்கள். நான் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே பல பேரை எல்லாம் விவாதத்துக்கு அழைத்திருக்கிறேன். இந்த விருது பெற வந்திருக்கிற சமூக ஆர்வலராகி நீங்கள் எதையாவது ஒன்றை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அந்த உறுதியான ஒன்றை பற்றி கொண்டு அந்த பகுதியினுடைய மக்களுக்கு சேவை செய்யுங்கள். உங்களாலே முடியும். இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் நினைத்தால் இந்தியா முழுக்க சேவை செய்ய முடியும். ஏன், உலகத்திற்கே சேவை செய்யக்கூடிய அளவிற்கு உன்னதமான மனிதர்களாக உங்களாலே உருவாக முடியும். அதற்கான தகுதியும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக தமிழர்களாகிய நமக்கு உண்டு. பெண்களை பொறுத்தவரையிலே பாத்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள். இப்ப அவ்வை பாட்டி யாரு? கல்வியில் சிறந்து விளங்கிய மூதாட்டி. அந்த காலத்துல கல்வியில் சிறந்து விளங்கியவர்கள் யார் என்று சொன்னால் மூதாட்டி. அப்ப மற்றவர்கள் எல்லாம் சிறந்து விளங்கலையா அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் ராஜராஜ சோழர் போன்றவர்கள், சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், சாளுக்கிய மன்னர்கள் போன்றவர்கள் எல்லாம் வீரத்தில் சிறந்து விளங்கியவர்கள். கல்வியிலே சிறந்து விளங்கியவர்கள் அந்த காலத்திலேயே பெண்கள். அதே போல வீரத்தில் சிறந்து விளங்கியவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய முப்பாட்டன்கள். ஆக ராஜராஜ சோழனை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், ராஜராஜ சோழன் மட்டும் அதிக ஆயுள் இருந்தது என்று சொன்னால் இந்த அகிலத்தையே ஒரு தமிழனாக இருந்து அதை பிடித்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழர்களுடைய நாடாக இந்த உலகை மாற்றி இருப்பான் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு உலகத்தை மாற்றக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பெண்கள் நிறைய படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வரக்கூடிய எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அதிலே முதல் மதிப்பெண்களை பெறுகிறவர்கள் யார் என்று சொன்னால் பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆண்களும் இன்றைக்கு படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்திலே இருக்கிறார்கள். ஆக நம்மை பொறுத்தவரையிலே அறம் சார்ந்த விருதுகளை பெற வந்திருக்கிற உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு தவறும் செய்யாமல் அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். அறம் சார்ந்த அரசியலிலே ஈடுபடுங்கள். அறம் சார்ந்த நெறிமுறைகளை செயல்படுத்துங்கள். நிச்சயமாக அது உங்களை உயர்த்தும். உங்கள் மூலமாக இந்த சமுதாயம் உயரும் என்று சொல்லி விருதுகள் பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.